அமெரிக்க அதிபரா பதவியேற்றிருக்க டொனால்ட் ட்ரம்ப் ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்குல குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஆனா அவர் அதிபரா இருக்கக்கூடிய நிலையில சிறை தண்டனை அல்லது அபராதம் எதுவும் அறிவிக்கப்படல. நீதிபதி ஜுவான் மெர்சன் காணொலி காட்சி வாயிலா ட்ரம்போட பல நிமிடங்கள் பேசியிருக்காரு. அப்ப என்ன நடந்ததுங்கிற குறித்த தகவல் வெளிவந்திருக்கு. அமெரிக்கால கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தல்ல குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவர் இன்னும் அதிகாரப்பூர்வமா அதிபரா பதவியேற்கல. வரும் ஜனவரி 20 பதவியேற்பு விழா நடக்க இருக்கு. அமெரிக்கால ஆபாச நடிகை ஸ்டாமி டேனியல்ஸோட ட்ரம்ப் நெருக்கமா இருந்ததா சொல்லப்பட்டது. இந்த நிலையில 2016 அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வேட்பாளரா களமிறங்கியப்போ தன்னோட இருந்த உறவு தொடர்பா பொதுவெளியில பேசக்கூடாதுன்னு ஒப்பந்தம் போட்டு அதற்கு $1.30 லட்சம் ஸ்டாமி டேனியல்ஸுக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இந்த நிதியை தேர்தல் நிதின்னு கணக்கு காட்டினதா சர்ச்சையில சிக்கினாரு. இந்த வழக்கு நியூயார்க் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இதுல மொத்தமா 34 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில ட்ரம்ப் குற்றவாளின்னு நீதிமன்றம் அறிவிச்சது. ஆனா தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படாம இருந்தது. இந்த நிலையில தான் நேற்று தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கு. குற்றவாளின்னு அறிவித்த நீதிமன்றம் சிறை தண்டனை அல்லது அபராதம் எதுவும் விதிக்கல. ஒருவேளை சிறை தண்டனை விதிச்சிருந்தா ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபரா பதவியேற்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். தண்டனை விவரங்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீதிபதி ஜுவான் மெர்சன் மற்றும் ட்ரம்புக்கு இடையே நடந்த விவாதங்கள் எப்படி இருந்ததுங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. நியூயார்க் நீதிமன்ற நீதிபதி ஜுவான் மெர்சன் அமெரிக்க அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ட்ரம்ப் கிட்ட காணொலி காட்சி வாயிலா பேசுறப்போ எந்த ஒரு தண்டனையும் இல்லாம நிபந்தனையற்ற விடுதலைங்கிற அசாதாரணமான சட்ட பாதுகாப்புகள் அமெரிக்க அதிபர் அலுவலகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனா ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் பதவியில இருக்கிறவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து மெர்சன் தண்டனை விதிக்கும் முன்பு ட்ரம்ப் பேச தொடங்கியிருக்காரு. நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து எந்த வருத்தத்தையும் அவர் வெளிப்படுத்தல. கடந்த 20 மாதங்களுக்கு முன்னாடி தன் மீது குற்றம் சாட்டப்பட்டதை அரசியல் சூனிய வேட்டைன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வாதத்தை நீதிபதி முன்னாடி சொல்லியிருக்காரு. மேலும் ட்ரம்ப் மிகவும் அமைதியான துணியில தன்னை சுற்றி நடந்த விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. மேலும் வழக்குல தொடர்புடையவர்கள் நியாயமற்ற முறையில நடத்தப்பட்டதா கடுமையா பேசியிருக்காரு. இது மிகவும் பயங்கரமான அனுபவம்னு ட்ரம்ப் ஒரு கட்டத்துல பேசியிருக்காரு. வாக்காளர்கள் தன்னை மீண்டும் பதவியில அமர்த்தியதா குறிப்பிட்ட ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய 7 ஸ்விங் மாநிலங்கள்ல மக்களுடைய வாக்குகள் பெற்று வென்றதையும் சுட்டிக்காட்டியிருக்காரு. மேலும் வாக்காளர்கள் உங்கள் விசாரணையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாவும் அதனால அவங்க அதையும் புரிஞ்சுக்குவாங்கன்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. அப்போ நீதிபதி ஜுவான் மெர்சன் அதிபர் பதவியோட மாண்பை காப்பாத்தணுங்கிற நோக்கத்துல பேசியிருக்காரு. ட்ரம்ப் குற்றவாளின்னு அறிவிச்ச மெர்சன் அவருடைய நடத்தையை விமர்சிக்கல. அதே நேரம் எந்த தண்டனையும் விதிக்காததற்கான சட்டப்பூர்வ காரணங்களை பத்தி விரிவா சொல்லியிருக்காரு. இந்த வழக்கை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மிகவும் அசாதாரணமானவைன்னு மெர்சன் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் நீதிபதி மெர்சன் சொல்றப்போ தண்டனை அறிவிக்காததற்கு ட்ரம்ப் காரணம் இல்லைன்னு அதிபர் மாளிகை தான் ரகசிய பண வழக்குல தண்டனை தர்றதுல இருந்து தன்னுடைய கைகளை கட்டி இருக்கிறதாவும் தெளிவுபடுத்தியிருக்காரு. அதாவது அமெரிக்க அதிபர் அலுவலகத்திற்கு வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்புகள் தான் அசாதாரணமானவை, அலுவலகத்துல இருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. முன்னதா கடந்த ஆண்டு 7 வார விசாரணை குறித்து எந்த ஆடியோ வீடியோக்களும் வெளியிடப்படல. ஆனா நேற்று தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டப்போ ஆடியோ பதிவை வெளியிட நீதிபதி மெர்சன் ஒத்துக்கிட்டாரு. இதனால பொதுமக்களால நீதிமன்றத்துல என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. குற்றவாளின்னு நீதிபதி மெர்சன் அறிவிச்சிருந்தாலும் சிறை அல்லது அபராதம் எதுவுமின்றி நிபந்தனையற்ற விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு ட்ரம்ப். இந்த தீர்ப்பை வழக்கறிஞர்களும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா பதவியேற்கிறதுல எந்த தடையும் இல்ல, எல்லா தடைகளும் விலகிடுச்சு. ஆனா ட்ரம்ப் ஒரு குற்றவாளிங்கிற அந்தஸ்தோட மட்டும்தான் அதிபரா பதவியேற்க இருக்காரு. அதே நேரம் ட்ரம்ப் தன்னை குற்றவாளின்னு அறிவிச்சதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்வார்னு அவருடைய வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டிருக்காங்க.